அதில் என்னென்னா ரஜினியோடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க. கோவைக்கு கூட்டு வராங்க, மதுரைக்கு கூட்டு வராங்க, எக்மோர் கோர்ட்டுக்கு வராங்க. நாவடக்கம் வேண்டும் அப்படின்வாங்க. சிஸ்டத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. மூகம் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி நடந்து கொண்டவர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். ரஜினி அரசியலுக்கு வந்தாவணுங்க ஏகப்பட்ட பிரஷர் அந்த நேரத்தில் வந்து சொன்ன வாக்கே ரஜினி காப்பாத்திடுவாரு. வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு டவுட். இவரை பார்க்கும்போது ஒரு தலைவராக, ஒரு முதல்வராக ரஜினி வந்தாருன்னா, இப்போ குஜராத்தில் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவருக்கு முகெல்லாம் மாறுது, மறுபடியும் சைலண்டாக போயிடுறாரு. ரஜினி நீங்கள் பொலிட்டிக்கல் பேசாதீங்க. அவர் ரஜினியை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த பாடத்திட்டத்தில் பாடமாக மாறும். மறுபடியும் அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னாரு. இந்த நேரம் தான் ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அடுத்த நாளே ஒரு பெரிய அறிக்கை, கோபமான அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. சினிமா கண்டென்ட்டு பேசிக்கிட்டு இருக்க இவர் வந்து பொலிட்டிக்கல்குள்ளே என்ன பேச போகிறாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு டவுட்டும் வரலாம். வழக்கமாக இப்போ சமீபமாக சவுக்கு சங்கர் எங்கே திரும்பினாலும் சவுக்கு சங்கர் தான். கோவைக்கு கூட்டு வராங்க, மதுரைக்கு கூட்டு வராங்க, எக்மோர் கோர்ட்டுக்கு வராங்க, கை உடஞ்சி போயிருக்குது. பலதரப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமாக வழி வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கொஞ்சம் ஏதோ வந்து இந்த நாவடக்கம் வேண்டும் அப்படின்வாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு தணிக்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது கூட பார்த்திங்கன்னா தம்ப்லைனில் வைக்கிறது வேறு, பேசுகிறது பார்த்திங்கன்னா ஆர்ஷான விஷயங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக சிஸ்டத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. ஒரு தனி மனிதனால் சிஸ்டத்தோடு ஒத்து போயிட்டு தான் நீங்கள் போயிட்டே இருக்கு. முரண்டு பண்ணிட்டு எதையுமே இருக்கக்கூடாது. அது பொதுவாக வந்து கோபக்காரன் மூர்கன் 2 விதமாக உண்டு. கோபக்காரங்கிட்ட என்னென்னா, நீங்கள் அந்த கோபம் தணிந்த பிறகு அவன் வேறு விதமாக மாறிடுவான், வந்து சாந்தமாகிடுவான், அந்த நிலைமையை புரிஞ்சுப்பான். மூர்கன் அப்படி கிடையாது. வந்து மூர்கன் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். தனக்கு என்ன நடக்குது ஏது அதை பற்றி தன்னை சுற்றி உள்ளவர்கள், தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு அதை பற்றிலாம் கவலையே இருக்காது. அதுதான் மூர்கனுடைய குணம். ஏறக்குறைய சவுக்கு சங்கர் அதுமாரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பேச்சு, அந்த நடவடிக்கை, அதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு அதிகார பலத்திற்கு முன் நாம் வந்து இவ்வளோ மூர்க்கமாக நடந்து கொள்ளக்கூடாது. இது வரைக்கும் நடந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படி நடந்து கொண்டவர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இது பயமுறுத்துறது அல்லது பின்வாங்கிறது, இதில் வந்து நம்ம வீரத்தை காமிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ச்சியாக அதை தான் பார்த்துட்டு வரோம். இப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, திரும்ப பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து இவர் ஏன் இப்படி பேசியிருக்காரு, இது வந்து நாவடக்கம் வேணும், இந்த கருத்தை சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு பொதுமக்களே ஆவேசமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அப்படியே நிலைமை வந்து வேறு மாதிரி திரும்பிடுச்சு. அதுதான் ஆதரவு இல்லை, எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, சவுக்கு சங்கர் விவகாரத்துக்குள் போகும்பொழுது இங்கே கண்டிப்பாக சினிமாவை சேர்த்தாக்கணும். நீங்கள் ஒரு மீடியாவை வைத்து உங்களுடைய மீடியா சுதந்திரத்தை கையில் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க, ரைட்டு வந்து அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், மத்திய மாநில யாராவனாலும் இருக்கட்டையா, நான் பேசுவேன் அப்படின்றது ஓகே. ஆனால் அந்த அதிகார பலம் தனக்கு கையில் கிடைத்தவுடன் அல்லது கிடைக்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு கூட நம்ம சொல்கிற செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடியவர்கள், கொண்டாடக்கூடியவர்கள், மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் கூட அடக்கி வாசித்த சம்பவங்கள் நிறைய உண்டு. நான் சினிமாவில் சொல்கிறேன். அது மிகச்சிறந்த உதாரணம் வந்து ரஜினிகாந்த். மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து போல்டாக பேசுகிறவர், எதை பற்றியும் கவலைப்படாதவர், அவர் வந்து அராஜகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர், ரைட் ஓகே. 2008 ரஜினி அரசியலுக்கு வரணும்னு ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆர்வ அலை வருது. எதிர்ப்பலை கிடையாது, ஆர்வ அலைன்னு கூட சொல்லலாம். அது நீங்கள் எங்கே திரும்பினாலும் யார் வேணாலும் வந்து ரஜினி அரசியலுக்கு வந்தாவணுங்கன்ட்டு போடுன்னு போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து போயஸ் கார்டன் வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு பயப்படுறார். மீன் வந்து என்னையா நாம் எதையுமே விரும்பலை, நம்ம போகிறோம், ஒரு நாள் கால் ஷீட்டோ 2 நாள் கால் ஷீட்லேயோ நடிக்கிறோம். ஒன்று பெரும்பாலும் சென்னையில் நடிக்க போகிறதில்ல, ஒரு ஆந்திராவிலையோ அல்லது வெளி மாநிலத்திலையோ அல்லது வெளிநாட்டிலையோ நடிச்சுட்டு வர போகிறோம். நம்ம ஏன் சுற்றி எல்லாரும் வந்து அரசியலில் குறி வைக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அந்த நேரத்தில் வந்து. நான் இப்போ ஒரு சம்பவம் கூட உங்களுக்கு சொல்லணும்னா, ரஜினிகாந்தோடைய உதவியாளரும்
அவருடைய நண்பரமாக இருந்தவர் வந்து குரு பிரசாத் அப்படின்னு, குரு பிரசாத் ராவ். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த இவர் விட்டல், அப்புறம் வந்து நட்ராஜ், இவங்களாம் இன்ஸ்டியூட் காலத்திலிருந்து அவங்களாம் பழக்கம். அது அவருடைய மகனுக்கு வந்து பொப்பாலிலி அப்படின்னு ஒரு ஆந்திராவில் ஒரு ஊரில் திருமணம். ரஜினி வந்தே ஆகணுன்றார். அவர் திருமணத்துக்கு வந்தே ஆகணுன்றார். ரஜினி என்ன கண்டிஷன் போடுறாரு, குரு நான் வரேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் சொல்லவே கூடாது, அந்த கண்டிஷனாக நான் வரேன் நான் அப்படின்றார். சத்தியமாக யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்றார். வந்து அதே போல் அவர் வந்து குரு பிரசாத் ராவ் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுற வகையில் வந்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகனாக இருக்கிற மணமகன் கிட்ட கூட தன்னுடைய நண்பரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் வராரு கல்யாணத்துக்குன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து திருமணத்துக்கான அந்த யாகெல்லாம் வளர்த்தி அப்புறம் ஐயர்லாம் உட்காந்து மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு மணமகனுடைய தந்தையை அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்க்குறாரு, வாசலை பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, வாசலை பார்க்குறாரு. ஏன்னா சொன்ன வாக்கே ரஜினி காப்பாற்றிடுவார். வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு டவுட், இவரை பார்க்கும்பொழுது என்னையா அது இங்கேயும் பார்க்குறாரு, வாசலையும் பார்க்குறாரு, யாரோ ஒருத்தர் முக்கியமான வராங்க பொழுது, இல்லை யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு பொழுதுட்டு ஒரு கட்டத்தில் அந்த முகூர்த்த நேரம் நெருங்குற நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு இது வந்தது, ஓகே அவர் வரல, ரஜினி வரல வழக்கம் போல் அப்படின்ட்டு இங்கே அந்த முகூர்த்த வேலைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு, ஒரு கலவரம் டக்குன்னு இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு. என்னென்னா ரஜினி சொன்ன நேரத்தில் சொன்ன வேகத்தில் படன்னு வராரு. அந்த மண்டபமே பெரிய இதுவாக மாறுது. எல்லாரும் ஓடி வராங்க, ஆட்டோகிராஃப் வராங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. இவருக்கு தலைகாலே புரியல. மணமகன் எழுந்துக்கிறாரு, எல்லாரும் உட்காருங்கன்றாரு. உட்காந்து அட்சதையை போட்டு அதிகபட்சமாக 15 நிமிஷம் இருக்கார். வந்து மணமக்கள் கூட நிற்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஓகே குரு நான் கிளம்புறேன், யாருக்கும் தகவல் சொல்லாததுக்கு நன்றி. என்னன்னா அவருக்கு ஒரு பயம் வந்து எப்படியாவது யாராவது சூழ்ந்துட போகிறாங்க அப்படின்னு. அங்கேருந்து கிளம்பி வைசாக்கு போகிறார். வந்து வைசாக் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை தெலுங்கு மீடியாவும் நேஷ்னல் மீடியாவும் வரிசை கட்டின்னு நிற்குது. என்னையாது அதுக்குள்ளே வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் மொத்த பேர் வந்தாச்சுன்னா அங்கே வைக்கப்படுற கேள்வி என்னென்னா, சார் நீங்கள் வந்து தமிழக அரசியலுக்குள் வருவீர்களா, உங்களை முன்னெடுத்து பேசுகிறாங்க, நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான அத்தனை தகுதியும் இருக்குது, அத்தனை செல்வாக்கம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பீர்களா, ஏதாவது ஒரு மாநில கட்சி அல்லது தேசிய கட்சியினுடைய கூட்டணி வச்சுப்பீங்களா, அவங்களுக்கு ஆதரவு தரீங்களா, சரமானியான கேள்வி வருது. நோ கமெண்ட்ஸ்னு பதில் சொல்கிறார். ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்கன்னு, எனக்கு இல்லைங்க, ஆர்வம் இல்லைங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி சென்னைக்கு வந்துடுறாரு. வந்து ஒரு அந்த விஐபி கேட் வழியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அடுத்த சில நாட்களில் தி நேம் இஸ் ரஜினி அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா. இல்லை கண்டிப்பாக ரஜினி கலந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அதற்கு காரணம் என்னென்னா, அந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய சீஃப் கெஸ்ட் வந்து மறைந்த பத்திரிகையாளரும் நடிகரும் நாடக ஆசிரியருமான துக்ளக் ஷோ. மீடியாலாம் ரஜினியை தாண்டி ஷோ என்ன பேச போகிறாரு அப்படின்னு பயங்கர ஆர்வமாக வந்து அங்கேயும் வந்து குவிஞ்சிட்டாங்க. ரஜினிக்கு இங்கேயும் தர்ம சங்கடம். கண்டிப்பாக ஷோ வந்து அரசியலை தண்ணியும் இணைச்சி பேசாமல் இருக்க மாட்டார்னு முடிவு பண்ணுறாரு. மைக்கை பிடிக்கிறாரு. பிடிச்ச பிறகு அதான் ஷோ ஆரம்பிக்கிறார். வந்து ஒரு கணக்கணப்பு ஆரம்பிப்பார். இல்லை மனிதன் படத்தினுடைய வெள்ளி விழாவுக்காக வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அப்போ கண்தானம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அதான் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து அந்த ஃபார்மோடு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் கண்தானத்துக்கான விழிப்புணர்வுலாம் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ நான் மைக்கை பிடிச்சி சொன்னேன், ரஜினி கண்ணை கேட்டதுக்கே இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு அரங்கமே கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டு, ரஜினி அவசரமாக வந்து மைக்கை பிடிச்சி சார் சொல்கிறதெல்லாம் அவருடைய விருப்பம், ஏன் விருப்பம் கிடையாது, ஏன் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 நிகழ்ச்சி அந்த இதுக்கான இது முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். தமிழகத்தினுடைய ஒரு தலைவராக ஒரு முதல்வராக ரஜினி வந்தார்னா தமிழகம் குஜராத் மாதிரி ஒரு மாநிலமாக மாறும். அந்த சமயத்தில் சொல்லிட்டார். அப்போ குஜராத்தில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வந்து இப்பொழுதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு. ஏன்னா ரஜினி வந்து பணமும் பதவிக்கும் ஆசைப்படாத ஒருத்தர். அவர் தலைவராக வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை தருவார், மக்களுக்கு நல்லது செய்வார். அவர் பாதி நாள் வந்து ஓட்ஸையும் பழத்தையும் சாப்பிட்டு ரிஷிகேஷில் இருக்கார். அதனால் பெரிய ஆசைலாம் ஒன்று இருக்கார், ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் வரட்டும், வந்து ஆட்சி அமைக்கட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும்,
அப்படின்னு ஒரு இது கொளுத்தி போடுறாரு. அங்கேயும் ரஜினி வந்து ஒரு மறுப்பு சொல்கிறார். இதையும் சாருடைய விருப்பம், இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, என்னை விட்டுருங்கன்றாங்க. அங்கே இருக்கிற கூடியிருக்கிற ரஜினி ரசிகர்கள் மற்றவங்களாம் வந்து தலைவா நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும் போது அவருக்கு முகெல்லாம் மாறுது, மறுபடியும் சைலண்ட்டாக போயிடுறாரு. போயிட்ட பிறகு அந்த காலகட்டங்களில் ரஜினிக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் எந்த இடத்துலையும் வந்து ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது, அது சம்மந்தமாக எதுவும் பேசிடக்கூடாது. ஒரு ஜாகிரதை உணர்வு. ரெண்டாவது வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் வந்து ரஜினி வந்து ஒரு இதில் நானும் கலைஞரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பொலிட்டிக்கல் பேசினேன், ஒரு 2 தடவை பேசினேன், 3ஆவது தடவை ரஜினி நீங்கள் பொலிட்டிக்கல் பேசாதீங்க, அவரு கூட பேசாதீங்க அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சார் நீங்கள் பொலிட்டிக்கல் பேசுகிறத அவர் விரும்பலை அப்படின்னு என்னை வந்து தூண்டி விட்டாங்க. இல்லை நீங்கள் பொலிட்டிக்கலுக்குள்ளே வராதிங்க, நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார், நீங்கள் ஒரு ஸ்டார், நீங்கள் வந்து மக்கள் போற்றக்கூடிய ஒரு நடிகர், உங்கள் சினிமா வந்து இன்னும் உங்களை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த அர்த்தத்தை தான் என்னுடைய நண்பர் கலைஞர் சொன்னார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். இந்த காலகட்டத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ரஜினி நினச்சிருந்தா இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு சவுக்கு சங்கர் மற்றவர்கள்லாம் வந்து அரசியல் அதிகாரத்தெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க, எல்லாம் ரைட்டு. அந்த நேரத்துக்கு ரஜினி ஒரே ஒரு குரல் கொடுத்துருந்தா என்ன ஆகியிருக்கும்? வந்து அப்படியே நிலைமையை தலைகீழாக மாறி இருக்குங்க. அதுதான் உண்மை. இது அதனுடைய தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். நான் 2008 2009 சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ரஜினியுடைய நண்பர் ராஜ் பகதூர், இவர் கண்டக்டராக இருக்கும்போது அவர் டிரைவராக இருந்தவர், அவர் ரஜினியை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த பாடத்திட்டத்தில் பாடமாக மாறுது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கே கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு மதிப்பு இவருக்கு கிடைச்சதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரம் மறுபடியும் வந்து ரஜினிக்கு வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு கூடுது. தலைவாணி அரசியலுக்கு வந்தாகணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஒரு நடிகராக மட்டும் நம்ம கருதப்பட்ட ஒரு ரஜினியை பற்றியான ஒரு பாடமே வந்திருக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்றாங்க. மறுபடியும் அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்றார். இந்த நேரம் தான் ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, விஜயகாந்த் தேமுதிகன்ற ஒரு கட்சி அறிவிக்கிறாரு. விருத்தாச்சலம் தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன்னு சொன்ன உடனே ரஜினி ரசிகர்கள் மொத்த பேரும் கொந்தளிக்கிறாங்க. வந்து அந்த முயல் ஆமை கதையை சொல்கிறாங்க. வந்து நீங்கள் தலைவா, நீங்கள் முயல், நீங்கள் ரொம்ப பின்தங்கிட்டீங்க, ஆமை முன்னாடி வந்துடுச்சு, இப்படியாக விமர்சனம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் விஜயகாந்துக்கு நேரடியாக வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. நண்பர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் நல்லாட்சி தரட்டும், வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, ரஜினி ரசிகர்கள் ஒரு கோபத்துடைய உச்சத்துக்கே போய் அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் தான் நினைக்கிறேன், தேசிய திராவிட இயக்கமோ ஏதோ ஒரு இது வந்து மன்றத்துலேருந்து ரஜினி மன்றத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் என்னென்னா, ரஜினியோடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த நாளே ஒரு பெரிய அறிக்கை, கோபமான அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. என்னுடைய புகைப்படத்தையோ என்னுடைய பெயரையோ பயன்படுத்தி யாராவது கட்சி ஆரம்பித்தா அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிக்கை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த கட்சி ஆரம்பித்தவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரையும் தன்னுடைய மன்றத்திலிருந்து நீக்கிறார். நீக்கும் பொழுது தான் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சலசலப்பே உண்டாகுது. அந்த நேரம் ஏதோ ஒரு எந்திரன் மாதிரியான ஒரு படம் ரெடியாகி இருக்குது. அப்போ எந்திரன் படத்திற்கான ப்ரொமோஷன் அல்லது எந்திரன் படத்திற்கான ஒரு ஓப்பனிங், எந்திரன் படத்திற்கு கட் அவுட்டுக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம், அந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரஜினி கொஞ்சம் ஜெர்க்காகிறாரு. என்னென்னா, நம்மளால் வந்து ஒரு படத்திற்கு வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் போயிருப்பது, ஒரு படம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போதுன்ட்டு ஒரு 2-3 நாளில் மண்டபத்தில் எல்லா ரசிகர்களும் கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசும்பொழுது அங்கேயும் அதே இது தான் பேச சொல்கிறாங்க. அவங்க தலைவா நீங்கள் வந்தே ஆகணும்போது திடமாக சொல்கிறாரு, இல்லை கண்ணா நான் வரமாட்டேன், நான் அரசுக்கு எதிராகவும் பேச மாட்டேன், அரசியல்வாதிகள் பற்றியே நான் பேச மாட்டேன், எல்லாம் வந்து ஆண்டவன் மேலே கை காமிக்கிறார். அந்த முடிவு பண்ணுறத நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இருங்க, ஃபோட்டோ எடுத்துங்க, சாப்பிட்டு போங்க, கூலாக இருங்க, உங்களுடைய அன்பு எனக்கு உண்டு, என்னுடைய அன்பு உங்களுக்கு எப்பவும் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்ச பிறகு அதே ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் ஓப்பனாகவே அறிவிச்சிடாரு, ஒரு பெரும் தொற்றிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம், எனக்கு வயசும் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து என்னால் முடியாது, மக்களும் வந்து பெரிய அழுத்தத்தில் இருக்காங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதே ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் தலைவா நீங்கள் வரணும், சிஎம் நாற்காலியில் உட்காரணும், இந்த பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ரஜினி இவ்வளோ தூரம் வந்து பேசவே தேவையில்லை. ஒரு விமர்சனம் பண்ணியோ ஒரு அரசை எதிர்த்தோ ஒரு கண்டன இதுவோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கண்டன செய்வு இல்லை ஒரே ஒரு சிட்டிகை போட்டு இருந்தால் அந்த நேரத்தில் அவர் தான் சிஎம். எதுக்கு சொல்கிறேன்னா,
நாம் என்ன பேசணும், எந்த இடத்துல எங்கே பேசணும், ஒரு குறிப்பறிந்து பேசுறது, சபையறிந்து பேசுறது. இங்கே வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அறிவாளியை விட புத்திசாலிக்கு தான் இங்கே வேலை அப்படின்னு. அந்த புத்திசாலியாக இருப்பது தான் பெரும் கஷ்டம். அந்த புத்திசாலியாக இருந்து விட்டால் வாழ்வு வந்து இஷ்டம் போல் போய் கொண்டே இருக்கும். நன்றி.